இந்த மாவுக்கு மல்டிபர்பஸ் ஃப்ளார் கூட நம்ம பேர் வச்சுருக்கலாம். என்ன ரீசன்னா, இதில் எல்லா விதமான நியூட்ரிஷனும் இருக்குது. இதே மாவு வச்சு நான் உங்களுக்கு ராகி புட்டு, நல்லா சாஃப்டான ராகி புட்டு செஞ்சு அந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள். இது நான் செஞ்சது வந்து இனிப்பு அடை தான். நீங்கள் காரமாக செய்யணும்னு நினச்சா கூட நீங்கள் காரத்தில் செஞ்சுக்கலாம். இதில் கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் இருக்கனால நீங்கள் நல்லா கிறிஸ்பியான தோசை கூட இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ சாய்ஸ் வந்து உங்களுக்கு தான். என்கிட்ட இந்த மாவு வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க எஸ்பெஷலி இதை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் நம்ம வந்து அவங்க டயட்டில் சேர்த்துக்கணும், அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக. இதில் பாருங்கள், நான் பார்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ரொம்ப மைல்டான வாசம் தான் இருக்கும். அது நீங்கள் கஞ்சியாகவும் செய்யலாம், தோசையாக செய்யலாம், அடையாக செய்யலாம். ஸோ மைல்டான ஏலக்காய் வந்து உங்களுக்கு வந்து அதில் அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு எதுவுமே ஸ்பாயில் பண்ணாது. எஸ்பெஷலி நீங்கள் வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து மார்னிங் குடிச்சிட்டு போயிடலாம். நாட்டு சர்க்கரையும் பால் சேர்த்துக்குங்க, ஒயிட் சுகர் போடாதீங்க. இந்த மாவு வந்து மல்டிபர்பஸ் ஃப்ளார்னு அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கிச்சனில் லைஃப் ஸ்டைலில் மாற்றிடும்.